ஏமா அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்கேன், ஏன் சோறாக்கல? ஆக்க விட்டா தானே. என்னத்த ஆக்க விட்டா தானே? சாயங்காலம் ஒல வச்சேன். உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன், ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒல வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஓஹோ, அப்ப நீங்க 2 பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமா, நெய் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆடாடாடாடா, சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமக கிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். போடா போய் சோத்தையாவது தின்னுட்டு வா. ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேனா? அண்ணாவா? என்னடி முறைய மாறுது? அட நீங்க வேற, அவங்க இதுல ஏன்னா நம்ம இதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறதில்ல, அது மாதிரி. ஓஹோ, கூப்பிடறால போயேண்டா, என்னன்னு கேளு. ஏய், நான் அங்க வரமாட்டேன், வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வா. அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம வாசலை தான் பாத்துட்டு இருக்கா. நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது. பேசாம சாப்பிடவா. தேவையில்லை, நான் பட்டி கிடக்கேன். அட ஏன்டா, இன்னைக்கு கிரக பிரவேசம். முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டுதான் சாப்பிடணும், மத்தியானமும் சாப்பிடல. இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டியா இருக்கு. அதுகிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிட்டு இருக்க, போய் சாப்பிடுவா. ஐயோ, இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா. வேணா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரு, நான் உள்ள போய் சாப்பிடுறேன். அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் வேணா இந்த வாசல்ல உட்காந்துக்கிறேன். வெயில் காலம், உடம்புல துணிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு. உட்காரு. வேணாங்க, நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் ஒண்ணும் உன்னை பிரியத்துல உட்கார சொல்ல, நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம். ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு? நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு பிடிக்கல, வேணா உட்காந்து பரிமாறு. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா? என்னத்த காமால மஞ்சள்? பின் என்னையா உன் மனசு அலப்பாயுது, அதனாலதான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி எல்லாமோ தோன்றது. எனக்கு தெரியுண்டி, நீ இப்ப எல்லாம் பேசுவேன், இதனாலதான் நான் மாட்டேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், சாப்பிடுங்க, நான் ஒண்ணும் பேசுறேன். சாப்பிடுங்கண்ணா. யோயோ, எடுத்த உடனே நாட்டு புறத்த மாதிரி பேசுறியே. பால் பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, லட்டு இருக்கு, இடுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனா ஒன்னொன்னா வாங்க. எப்படி இருக்கு வடை? சுமாரா இருக்கா? அன்னைக்கு என்னமோ மாமி இனிமே வடைனாலே உங்க ஞாபகம் தான் வரும். அது உங்க அம்மா சுட்ட வடை, அவங்க வடை சொல்றதுக்கும் நீ வடை சொல்றதுக்கும் a lot of difference sister. அன்னைக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சது நான் தான். எங்க அம்மா பேர் வாங்கிட்டா. நிஜமாவா? பரவாயில்ல, இனிமே தினம் இந்த குடிசையில வந்து சாப்பிடறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு. என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு? அது காத்தால இருந்து அப்படித்தான். காலையில இருந்து அப்படியா? அச்சோ, அப்படின்னா பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலன்னா ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் போய் விசாரிச்சாச்சு, என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க? ஆமா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதான்? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார்? எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்த சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே, பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு அம்மா கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வைக்க புல்லு இல்லன்னா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்து. மானு கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா கண்ணுக்கு பசி, மா இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா? அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே. அந்த 2 கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோ, here also lot of difference is there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன், தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது 2 இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. ஏன்? அறிவு கட்டவன, 3 நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க. நீ மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? அப்பப்ப பசுமாட்ட காலைகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது? புரியுது புரியுது, அந்த டாபிக்க மறந்துடுவோம். நான் பேசாம சாப்பிட்டு போறேன். இது பூனை
இது கூட பரவாயில்ல, அது கத்துனா கத்திட்டு போட்டோம், பேசாம இரு. கோழி. என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும். ஏயா பாதியில எந்திரிச்சிட்டு போற? அது பாட்டுல கத்துனா கத்திட்டு போட்டோம், நான் இன்னும் கத்தல. யாரு இந்த சத்தமெல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிருவ. எனக்கு போதும். ஏண்டா இங்கயா படுக்கிற? வேற எங்க படுக்கிறது? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். மறைச்ச பாருங்க அங்கிட்டு. என்னைக்குதான் உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல? வணக்கம். கோபால், இவ்வளவு நாள் உன்னை காணோன்னதான் எங்க வராம போயிருவோன்னு நினைச்சேன். உட்காரு கோபால். கமான் கோபால், டேக் யுவர் ஹானரபிள் சீட். போய் வைக்கி. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரார எதுக்கு கூப்பிடுறது, எங்கெங்க உட்கார வைக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம். எப்போ பிராமணன் இல்லைன்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அக்காரத்தில் நுழைய முடியதே பாவம். இவ முகரைக்கு முகூர்த்த வெத்தலை பத்துவேன். நல்லது நடக்கிறச்சே நாளையும் அனுசரிச்சுதான் போகணும். இது வைத்தியோட ஆத்து கல்யாணம். அவனுக்கு வேண்டப்பட்டவாள அவன் கூப்பிட்டிருக்கான். அதை வேண்டாம்னு தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாம அட்சதைய போட்டு போறதுதான் மரியாதை. அண்ணாதான் இவ்வளவு பெருந்தன்மை அனுசரிச்சு போறாரு. கமான் கோபால், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சார் வந்தா கோபால். நீங்க ஒர்க் பண்ற அம்மன் கோயில்ல நகையெல்லாம் உங்க இன்சார்ஜ்ல தானே இருக்கு? ஆமா, இவதான் கோவில் தலைமை கருத்தா. இவனை இவர்தான் வேலைக்கு வச்சார். திட்டம் போட்டே செஞ்சிருக்கா சார். ஆமா, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த காசு மாலையில 10 காசு திருடிட்டு அதுக்கு பதிலா டூப்ளிகேட் செஞ்சு போட்டிருக்காங்க. ஆமா, நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? வருஷங்க சார், 2 மாசம் தான் ஆகுது. ஈஸி. உங்களுக்கு முன்னால இந்த நகைக்கெல்லாம் இன்சார்ஜ் யாரு? அதோ பொண்ணோட தோப்பட வைத்தி தான் பொறுப்பு. தெரிஞ்சிருமா? உட்காருங்க. நாங்களே நான் 10 மணி எழுந்துக்க கூடாது. உட்காருங்க. இந்த நகை திருட்டு சம்பந்தமா உங்களே அவரை என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணத்தை முடிங்க, ஸ்டேஷனுக்கு போலாம். முகூர்த்த நேரம் என்ன 2 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் தாலி கட்டுங்க. கொஞ்சம் இருக்கும்ண்ணா, நகை திருட்டு போயிடுதுன்னு போலீஸ் வந்திருக்கு. அதுல இவா பேரும் அடிபடுறதே. ஆமா, இது எங்க கௌரவ பிரச்சனை. முரளி, இதுக்கு யோசனை பண்ணி தாலி கட்டலாம். இன்ஸ்பெக்டர், இந்த நகை திருட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் நகை திருடினேன். மாமா, சாஸ்திரி இருக்காரா? ஏன், என்ன விஷயம்? எங்கிட்ட சொல்லக்கூடாத? இல்ல, அவர்கிட்ட தான் சொல்லணும். அவன் ஊருக்கு போயிருக்கான், வரத்துக்கு 4 நாள் ஆகும். என்ன? உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. கோபால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 1 hour கூட ஆகல. அதுக்குள்ள பொண்ணு போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டா. மன்னிக்கணும், அவ என்னோட பொண்ணு இல்ல, அவனோட ஆத்துக்காரி. கோவில்ங்கிறது ஊருக்கு பொதுவானது. அந்த கோவில் சொத்துலயே கை வச்சிருக்கான். அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமோ? போய் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுல, கோர்ட்ல பாத்துக்குவான். கோர்ட்டுக்கு போனா போதுமாங்கிறேன். அவனை ஊருக்கே துரத்துறேங்கிறேன். இந்தாங்கோ. எதுக்கு? குடிங்க, சொல்றேன். அம்பாள் நகையில திருட்டு போன 10 காசுக்கு உண்டான பணம் திருடினது நான் தான். பணத்தை உங்களை ஒப்படைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு தான் புறப்பட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் என் ஆத்துக்காரிக்கு உங்க வீட்டுல ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்துங்க. சரி, இது அதோட கதை இருக்கட்டும். என்கிட்ட சொன்ன மாதிரி மற்றவர்கிட்ட என்ன பேச்சு பேச? எதுக்கு கோபால் தான் திருநதா போலீஸ் அண்ட சொன்னான்? ஒரு பிராமணனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக, ஒரு பிராமண பொண்ணோட கல்யாணம் நின்னுடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக வழியை தன் தலையில தூக்கி போட்டு. நான் உங்களுக்கு தூரத்து சொந்தம். அதை வச்சு நீங்க நேக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன். ஆனா அவனுக்கு நேக்கு என்னன்னா சம்பந்தம்? விளங்க மாற்ற நேரத்துல கூட அவன் என்ன காட்டி கொடுக்கல. நான் பூஜை பண்ற அம்பாலும் அவனும் நேக்கு ஒண்ணு செஞ்சு யாரும் அவனு தப்பா பேசாங்க. எங்க அடாடா, என் மருமகளை உன் நேரத்துக்கு எதை போத்தினாலும் எடுப்பாத்தான் இருக்குது. ஏப்பா, இது எவ்வளா? 100 தான். 300.
தானா அத்த அதுக்குதான் புடவையே வேண்டாம்னு சொன்னேன். வாங்க வீட்டுக்கு போலாம். இரும்மா, புதுசா கல்யாணம் ஆனவனி உன் வயசுக்கு என் புடவைய கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு. ஏன்பா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு 100, 150ல நல்லா பளபளன்னு ஏதாவது கிடைக்குமா? எத்தாப்புல இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும். நல்லா தான் சலிச்சுக்கிறீங்க. இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு. வாங்க வாங்க பாருங்க. கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா? இருக்குங்க. விலை 500, 600 பரவாயில்லைங்களா? விலைய பத்தி என்னப்பா, நல்ல டிசைனா எடுத்துட்டு வா. அம்மாகிட்ட போய் ஏதாவது சும்மா இருங்கோ. எங்க அப்பா 10 பண்றச்ச குத்துக்கல்லு மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா. பேசுமாவா? ஆமா, அவகிட்ட நான் எதுக்கு போய் பேசணும்? பேச வேண்டாம். என்னத்துக்கு பேசுறது? விவசாய கிட்ட மூடி பொண்ணை வீட்டு விட்டு தரத்திட்டு கம்ப்யூட்டர். நில்லு, இது என்ன விலை? சுமாரு அது 3000 ரூபாய் பார்ட்டி, நீ 150 ரூபாய் கரெக்ட். அட்டிங் பொப்புரான யார பாத்திரா கிளாக்கிங்கிற முட்டத்தே கவரை கரிச்சிடும். அத உட்காரு. நீ சும்மா இருமா. நாட்டு பொண்ணா உனக்கு அவ்வளவு கேரம் போயிடுச்சா? ஏண்டா நான் முன்னாடி வந்தனா அவன் முன்னாடி வந்தாளா? உட்காரு. என் வியாபாரத்தை முடிச்சுதான் நீ அந்த பக்கம் உட்காரு. 3000 ரூபாய் வியாபாரம்மா. என்னடா பெரிய 3000 என்ன பெரிய புடவை கட்டாவ கொண்டாங்க. என் மருமகளுக்கு நான் இதுலயே எடுக்கிறேன். இது நமக்கு வேண்டாம். நீ சும்மா இருமா. எனக்கு காசு ஒண்ணு பெருசு இல்ல. ஒன்னு அந்தஸ்தா வச்சுக்கணும், அவ்வளவுதான். நீ பாரு, இதுலயே பாரு. அத வேற பாதி எங்க காமிச்சிருமா? தல பாரு. என்னத்த நீங்க? நீ பாரு. நீ 2 மணி நேரம் வேண்டாத்த. கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. அப்படி வைப்பா. யோ வாங்க. ஊட்டியா? அந்த பொம்பளைக்கு மட்டும் இந்த ஜோடா கலரு வைரத்தோடு போட்டுக்கிறதுனாலயா? தெரியாம 2 குட்டிச்சாத்தான் உள்ள விட்டேன். உங்களுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணு. நீக்கு வேண்டாம். கூடி ரொம்ப கலப்பா இருக்கு. எல்லாத்தையும் குடிச்சிடாத. கடைசியில எனக்கு கொஞ்சம் கொடு. நீ குடி. கடைசியில குடு. நான் வேணா வெயிட் பண்றேன். முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன அந்த மாமி சேர்ந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. ஆஹா, என்னமா எடுத்த நீ? இது ஒண்ணு போதும் அத்தை. எதுக்கு ஒண்ணு? என் ஆசைக்கு இன்னும் 2, 3 எடுத்துக்க. நீ இந்த 3 எடுத்துக்க. ஏப்பா இந்த 4 புடவை என்ன விலை? 2400 ரூபாமா. 1400 அவ்வளவுதானே? நீ இருந்த வர. இந்த பாருப்பா, என் மருமக இங்கதான் இருக்கும். நான் அந்த போயிட்டு வர்றேன். எங்கத்த போறீங்க? இரு வர்றேன். ஏனுங்க இந்த வளவி அடமான வச்சுட்டு எவ்வளவு கொடுப்பீங்க? 3 பவுனுங்க. 3000 ரூபாய் கொடுக்கலாம். கொடுங்க. வேண்டாப்பா, அது திருப்பி வாங்கிக்கணும். ஏன் எதுக்கு? என் மருமகளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம். நீ கொடுப்பா பணத்தை. இது பாருங்க, அவன் உங்க மருமக இல்ல, மக. அப்படி நீங்க அவனை பார்த்து பெண்ணு நம்பிதான் நான் எங்க ஆத்த விட்டு அனுப்பி வச்சேன். அந்த நம்பிக்கை வீண் போகல. அன்னைக்கு என் வீட்டுக்கார அவளுக்கு 10 பண்றச்சு. எப்படியாவது அவர் கைய கால கட்டி தடுத்துலாம் தான் நானும் முதல்ல நினைச்சேன். ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவளை பிடிக்காத மாதிரி நானும் நடிச்சேன். அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன். இது அவ புரிஞ்சிருந்தாலும் என்னமோ தெரியல. இப்ப கூட நான் எனக்காக துணி எடுக்க வரல. கட்டின புடவையோட போயிட்டாலேன்னு என் பொண்ணுக்கு உங்க பிள்ளைக்கு சேர்த்து எடுக்கதான் வந்தேன். இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு. வளையல வாங்கிட்டு வாங்க, போற வழியில பேசிக்கலாம். கொடுங்க. வாங்க. ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தம் இருக்குதுங்களா? இல்ல என்ன அதே கோபத்துலதான் இருக்காருங்களா? நேத்து கூட உங்க பிள்ளையாண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன். என்ன சொன்னாருங்க? என் தலையில கூட தண்ணியை ஊத்தி 10 பண்ணிடுவேன்னு. ஏரகத்தை இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல. போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு 5-6 நாளைக்கு எம்மாடி ஒரு 10 அடி முன்னாடி போய்க்குது. இல்லத்த, நானும் சேர்ந்தே வரேன். ஆனா பெருசுங்க நாங்க ஏதாவது எசக பெசா பேசுவோம். அதுக்கு தானே போய் சொல்றது. நேக்குதான் கல்யாணம் ஆடுது, நான் மட்டும் பெருசு இல்லையா என்ன? பேசாம ஒரு 5-6 நாளைக்கு தனியா படுத்துக்குங்க. ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு. இல்லைங்க, அது சரியா வராது. ஏன் நமக்கு கஷ்டமோ? இல்ல, 7-8 வருஷமா நீ தனியா தான் படுத்துட்டு இருப்பேன். சரி, பேசாம ஒரு குடம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம். என்ன பழப்புது? நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா. கோயில் கட்டி கும்பிடலாம். விளக்கு வச்சா விட்டு போச்சுதான். 4 கிழமை எதுவும் இல்ல. ஆமா,
பானுவை ஏன் தனியா குடி வச்சிருக்கேன்? உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல? அட நீங்க வேற எதிர்த்தாப்புல குடி வச்சிருக்கேன், என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான். அப்புறம் எங்க இருந்து உள்ள தங்க வைக்கிறது? அது என்னமோ தெரியலீங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப நாட்டுமே இல்லீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல, உங்களுக்கும் சரியா விவரம் போறல. இல்லன்னா கோபாலன பெரிய விஸ்வாமித்திரனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம், ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு பெருசா செஞ்சு பாத்துட்டேன். பானு ஆத்துல விழுந்து இடுப்பு சுளுக்கிடுச்சுன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கிற இடத்துல கோபாலன ஒத்தடம் கொடுக்க சொன்னீங்களா? இல்ல, பானு விடிய விடிய இருமின் இருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில கொடுத்து அங்கங்க எதமா தேய்ச்சி விட சொன்னீங்களா? இல்லையே. பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? எங்கெங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம். உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா? அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும். இது புடிங்க. நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நீக்கும் ஏதாவது தோணிச்சுன்னா அப்பப்போ வந்து சொல்றேன். ஐயர் விட்ட அம்மாவை என்னமோ நினைச்சேன். அடேங்கப்பா. ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா? நாங்க 2 பேரும் பேசுனதையும் கேட்டியா? ஆமாங்க அத்தை, அவமானமா இருக்கு. எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம 2 பேரும் கோட்டை விட்டோமே. கொண்டாங்க, நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க புள்ளைய ஐயா குட்டி 16 அடி பாய்வே வாவாலே. மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போறியா இல்லையா? இது என்ன? இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான். நீ கம்பி எடுத்துக்கடா. சூடு போட நீ முதல்ல சாத்துறான். நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்கறீங்க. அந்த பொண்ணோட மெனத்துக்கு ஆகுறது. இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, மோகினிக்கு தான் வலிக்கும், கிழிக்கும். இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல, அந்த கம்பி பிடிக்கும் உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன். சொன்னா கேளுங்க, ரொம்ப கொடூரமான மோகினிங்க. இப்படி எந்திரிக்கு போன இல்லையா? இதாப்பா நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு? வாங்கப்பா. ஆமையா இந்த பேய ஓட்ட வந்து இடுப்பெல்லாம் போச்சியா? ஏயா இது அம்மா பானு. பானு ஐயோ, நான் உன் புருஷமா? நான் உன் பொண்டாட்டி இல்லடா, ஆத்தா. ஆத்தாவுக்கு எல்லாருமே மகன் தாண்டா. அது சரி, ஆத்தாளுக்கு இப்ப என்ன வேணும்? உன் பொண்டாட்டி என் பக்கடா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதினம் ராத்திரியெல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு இப்படிடா மனசு வருது? தப்புதான் அத்தா, ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அத்தா. தெரியும், அத தீர்த்து வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. ஏதாவது பரிகார பூஜை இருக்கா? இருக்கு, ஆனா வெளியே யாருக்கும் தெரியாம சத்தியமா நாம 2 பேரும் மட்டும் செய்யணும். அதுக்கு என்ன அத்தா, செஞ்சிருவோம். டேய், கிட்ட நெருங்காதே. முதல்ல அந்த கதவை தாப்பால் போடு. கதவை தாள் போடுறதா? இல்ல அத்தா, இங்க கையெலும்பு காலெலும்பு கபாலம் இன்னும் குட்டிச்சாத்தான் என்னென்னமோ இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ஆத்தா. ஆத்தா இருக்கும்போது என்னடா பயம்? ஐயோ, எனக்கு பயமே ஆத்தால் நினைச்சிட்டா. ஆத்தா, ஐயோ ஆத்தா எங்க போற? ஆத்தா இரு. ஐயோ, ஏன் கதவை தாள் போட? கொஞ்சம் இப்படி வாங்கோ அத்தை. இப்படி வாங்கல மாமா. பரவாயில்லம்மா, இப்படியே சொல்லு. என்னம்மா தட்டுல என்ன? மாமாவையும் வர சொல்லுங்க, உங்க 2 பேர் கையில கொடுக்குறேன். என்னன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. அட அந்த ஆளை விடுமா, 2 நாளா மூஞ்சி உம்முன்னு தான் வச்சுட்டு இருக்காரு. என்ன எதுன்னு புரியல. நீ என்கிட்ட கூட நான் பாக்குறேன். என்னம்மா இது? வேட்டி, கூறப்படவே, தாலி, எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? புரியல? எனக்கு புரியுது. மாமா எப்பவுமே ரொம்ப ஷார்ப். எதுக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இந்த கூறப்புடவையும் தாலியும் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக. உனக்கு ஏதாச்சும் இருக்கா? பாவம், அந்த பொண்ணு எதை நினைச்சு கொண்டாந்துதோ. நீ பாட்டுக்கு என்னென்னமா வளர்ற? வளரலடி, நம்ம 2 பேத்துக்கும் 60ஆம் கல்யாணத்துக்காக தான் அந்த பொண்ணு இதெல்லாம் கொண்டாந்துருக்கா. அது எனக்கு புரியுது, ஆனா 60ஆம் கல்யாணம்னா என்னன்னு தான் அதுக்கு புரியல. இந்த பாருமா, அந்யோன்யமா குடித்தனம் நடத்தி 5-6 பேர பிள்ளைகளை பார்த்து எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தான் 60ஆம் கல்யாணம்.
உன்னாலையும் உங்க அப்பனாலையும் தினம் எல்லா சித்திரவதைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவே எங்களுக்கு இல்ல. யோ, ஏன் நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசுற? முட்டாத்தனமா சத்தியம் பண்ணது நம்ம பையன். அவனுக்கு கழுத்தை நீட்டின பாவத்துக்காக எல்லா சொத்து சொகத்தையும் உதறிட்டு வந்து தினம் இங்க பத்திய சொரு தின்னுக்கிட்டு இருக்குது. அதுகிட்ட நம்ம இல்லையா மன்னிப்பு கேட்கணும்? வாஸ்தவம் தான். நாளை வேணா கூட பிடிக்கலாம். ஆனா 4 தலைமுறையா நம்ம குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்துகிட்டு வருது. அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச புத்திர பாக்கியம். இப்போ இவங்க அப்ப வாங்கின சத்தியத்தால நம்ம வம்சமே அடியோட அழிய போகுதே. இந்த கொடுமையை நான் எப்படி தாங்கிக்கிறது? என் தலையே போனாலும் சரி, இன்னொரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப சரி, உன் தலை போகாது, என் தலை தான் போகும். நமஸ்காரம். என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாமையே இருக்க முடியல. சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றவா நீங்க, ஆனா இன்னைக்கு உங்க மேலே ஒரு பஞ்சாயத்து. என் மேல பஞ்சாயத்து? ஆமா, உங்க பொண்ணுதான் புகார் கொடுத்தது. நான் பஞ்சாயத்து பண்றச்ச மத்தவா எனக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டாளோ அப்படியே நானும் கட்டுப்பட்டு நடக்கிறது தான் முறை. என் பேர்ல வந்த புகார் என்னன்னு சொல்லுங்க, நான் என் சமாதானம். மாதானம் சொல்ற அளவுக்கு மேட்டர் ஒண்ணு பெருசு இல்ல. வானுகையில ஒரு பத்திரம் இருக்கே, அதுல தோப்பனாருங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு சின்ன கையெழுத்து கேட்கிறேன். நான் இவளை 10 பண்ணினது ஊரே பார்த்தது, அப்புறம் என்ன பத்திரம் புண்ணாக்குன்னுட்டு? இதோ பாருங்க, வானு ஒண்ணு உங்க சொத்துல பங்கு வேணும்னு கையெழுத்து கேட்டு வரேன். அவ சொந்த பிரச்சனையில இனிமே நீங்க தலையிடக்கூடாது, அதுக்காகத்தான் ஒரு கையெழுத்து கேட்டு வந்திருக்கான். 10 பண்ணது நிஜம்னா பத்திரத்துல கையெழுத்து போடுறதுதான் பெரிய மனுஷத்தனம். சரி, பத்திரத்துல என்ன வாசகம் இருக்குன்னு முதல்ல அவளை படிக்க சொல்லு. திரு சீனிவாச சாஸ்திரி அவர்களின் ஒரே மகளான பானுமதி என்கிற நான் எனது உடல்நிலை காரணமாக என் கணவர் கோபாலனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன். குடும்ப வம்சாவழிக்காக நான் சுய நினைவுடனும் முழு மனதுடனும் தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இதற்கு என் தகப்பனாரான சீனிவாச சாஸ்திரி அவர்களும் முழு சம்மதத்தை தருகிறார். இப்படிக்கு அனுமதி. மொத்தத்தில் இந்த பத்திரத்தினால உங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. கண்ணை முடிக்கு கையெழுத்து போடலாம். போடுங்க. மாட்டேன், நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன், அவ்வளவுதான். பதவிப்படுறதுனால பிரயோஜனம் இல்ல. என்ன காரணம் சொல்லுங்க. இதோட உங்க பொண்ணு வாழ்க்கை பாழா போறதே நினைச்சு மாட்டேங்கிறேளா? இல்ல என் புருஷனுக்கு வம்சா வழி இருக்க கூடாதுன்னு நினைச்சு மாட்டேங்கிறேளா? என்ன காரணம் சொல்லுங்கப்பா. தோப்பனார் தான் மௌனமா இருக்கார். பஞ்சாயத்துக்கு வந்த பெரியவா நீங்களும் மௌனமா இருந்தா எப்படி? கேளுங்க. என் மேல இருக்கிற பாசத்தினால சாய்கிறாரா, இல்ல என் புருஷன் பழி வாங்கணும்னு ஒதுக்குறாரா? கேட்டு சொல்லுங்க. என்னதான் சாஸ்திர சம்பிரதாயம்ங்கிற போர்வையை போத்திருந்தாலும் உள்ளூர தோப்பனாருங்கிற துடிப்பு இருக்கத்தானே செய்யும். அப்ப கௌரவத்தை பார்க்காம எங்க ஆட்டுக்காரர்கிட்ட வந்து நான் சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், எங்க ஆட்டுக்கு வாங்க மாப்பிள்ளை கூப்பிட்டு சொல்லுங்க. அது எப்படி? அப்படி செஞ்சா அக்ரஹாரத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் இவரை பார்த்து கைவிட்டு சிரிச்சுட மாட்டா. அதை பார்த்தா ஒண்ணு கதி அதோ கதி ஆயிடும். ஒண்ணு மட்டும் முக்கியம் இல்ல, சாஸ்திரம் சம்பிரதாயம் அதை விட முக்கியமாச்சே. எது முக்கியம்னு அவரே முடிவு பண்ணட்டும். சொன்னா கேளுடா. யாரை கேட்டு இந்த ஏற்பாடு பண்ண நீ? என்னடா தெருவுல நின்னுட்டு 4 பேர் பார்த்து சிரிப்பாங்கடா. இதா சிரிக்கட்டும். இப்ப மட்டும் சிரிக்காமலா இருக்காங்க. இந்த பாரா, நான் உன்னை பெற்றவன். நான் எவனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு இன்னொரு கல்யாணம் நடத்தியே தீருவேன். எது? ஏண்டா கைய வாங்குற அளவுக்கு வந்துட்டியா? பின்னால என்ன பேசுறாங்க பாரு. அந்த ஆளு இந்த ஆளுங்க மரியாதை இல்லாம தோடுக்கு மேல வளர்ந்துட்டோம் திமிரா. அந்த மனுஷன் கேட்கறத என்னடா தப்பு? ஒரு குடும்பம் வாழையடி வாழையா தலைக்க முடியும் எந்த அப்பன் தான் ஆசைப்பட மாட்டான். சரி, இப்ப அவளுக்கு என்ன குறை வந்துருச்சு? என்ன குறை இல்ல? கல்யாணம் இன்னும் கண்ணு கல்யாணம் இருக்கா.
அது ஒண்ணு பத்தாதே. அது ஏன் தப்புமா? யார் தப்போ எனக்கு அதை பத்தி இல்ல. இந்தாடா, இத்தனை நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நான் சொல்றேன், இந்த பொண்ணு வேணா நம்ம வீட்டோட இருக்கட்டும். நீ இன்னொரு கல்யாணம் சம்மதிச்சு ஆகணும். இல்ல எங்க 2 பேருமே உயிரோட பார்க்க முடியாது. இப்ப என்ன, உங்க 2 பேத்துக்கும் வம்சாவிருத்தி வேணும் அதானே? ஆமா. ஏற்பாடு பண்றேன். மாடி. என்னது? போங்க எல்லாரும், இங்க என்னைய வேடிக்கை பார்த்துட்டு போங்கம்மா. போறீங்களா? அங்க எங்க போற பார்த்தால ஆத்துக்கு ஆத்துக்கு இந்த பக்கம் தான் போடுமா? போ அந்த பக்கம். போயா, போ.